சென்னையிலே முதல் துவக்கப்படுகிற செயல் வீரர் கூட்டம், அதுவும் பெரம்பூரிலே கூட்டப்படுகிற கூட்டம். நான் பல கூட்டங்களில் இங்கே பேசியிருக்கிறேன். அன்றைய நிலைகள் வேறு, இன்றைய நிலைகள் வேறு என்பதை நான் அறிவேன். கூட்டத்தை கூட்டுவார்கள், பணத்தை கொடுப்பார்கள், பாதிலே எழுந்து செல்வார்கள். ஆனால் ஒரு ரூபாய் கூட கொடுக்காமல் இன்று வரையிலும் காத்துக் கொண்டிருக்கிற கூட்டம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், புரட்சி தலைவருடைய போர்ப்படை தளபதிகளாக இருக்கிற நீங்கள் தான் என்பதை நான் அறிவேன். நேற்று கூட பார்த்தார்கள், 2 நாட்களுக்கு முன்னாலே மதுரையில் நடைபெற்ற கூட்டம். அதற்கு எவ்வளவு செலவாகி இருக்கிறது என்று சொன்னால் 15 கோடி ரூபாய். ஆனால் 1 ரூபாய் கூட இல்லாமல் கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால் நம்மை தவிர எந்த இயக்கத்திற்கும் இல்லை என்ற வரலாறு இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். 1972 என் இயக்கத்தை துவங்குகிற போது 77 சட்டமன்ற உறுப்பினராக 26 வயதிலே தேர்தல் களத்தில் நின்றவன். புரட்சி தலைவரையும் பார்த்தேன், புரட்சி தலைவர் அம்மாவையும் பார்த்ததற்கு பிறகு புரட்சி தளபதியை பார்க்கின்ற காலத்தை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் அந்த காலம் மிக விரைவிலே வருகிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. நான் சொல்வதற்கு காரணம், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே என்று புரட்சி தலைவர் பாடினார். அந்த பாடலுக்கு ஏற்ப நாளை தீர்ப்பெழுத போவது நம்முடைய தளபதி மட்டும்தான் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, அவருடைய வரலாறுகளை பார்க்கின்ற போது ஜனநாயகத்தை முடித்தாலும் முடக்கப்பட்டாலும் ஜனநாயகத்தை காக்கின்ற ஒரே குரல் நம்முடைய தளபதியுடைய குரல் என்பதை நாட்டு மக்கள் உணர்வதற்கு காலம் மிக விரைவிலே இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய வேகத்தையும் பார்க்கின்ற போது மணி 2 மணி ஆகிறது. பசி வந்தால் 10 பறந்து போய்விடும் என்பார்கள். பசியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. புரட்சி தளபதியை தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக உருவாக்கி காட்டும் என்ற சூழலை ஏற்று இங்கே பணியாற்றுகிற உங்களை அத்தனை பேரும் பார்க்கின்ற போது நாளை தமிழகம் மலரப்போகிறது. இங்கே எடுத்து சொன்னார்களே, பேருந்து நிலையத்தை பற்றி சொன்னார்கள், சாலை வசதிகளை பற்றி சொன்னார்கள், தொழிலாளிகளை பற்றி சொன்னார்கள், நாட்டு மக்கள் இங்கே நடித்து போய் கொண்டிருக்கிற நிலையை இங்கே எடுத்து சொன்னார்கள். நாளை தமிழகம் மலரப்போகிறது, நாட்டு மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது, போகிற காலம் மிக விரைவிலே இருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு சொல்கிறேன், புரட்சி தலைவருக்கு அம்மாவுக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி, ஒரே சக்தி நம்முடைய தளபதிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இங்கே அன்பிற்கிணைய அருமை சகோதரர் சிவா அவர்கள் இங்கே நான் பார்த்தேன், நான் மனதிலே நினைத்தேன். 250 உறுப்பினரை வைத்துக் கொண்டு 44,000 பேரை சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் சிவனை மெல்வதற்கு எவராலும் இல்லை என்ற வரலாற்றை இங்கே படைத்திருக்கிறார். அதற்கான பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இளைஞர் இங்கே இருக்கிறார். அப்படிப்பட்ட இளைஞருக்கு பின்னாலே நீங்கள் அணிவகுத்து வருகிறீர்கள் படைகளாக. இந்த படைகளை வெல்வதற்கு இந்த தமிழ்நாட்டிலே எவராலும் முடியாது என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற வகையிலே தான் எதிர்காலம் அமையப் போகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுவதோடு மட்டுமல்ல, வருகின்ற தேர்தல் 2026 என்பது 234 நம்முடைய தளபதி தான் வெற்றி பெறுவார், யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, இந்திய நாட்டுடைய வரலாற்றை படைக்கக்கூடியவர்களாக அமைவார்கள். இந்த பெரம்பூர் தொகுதியில் நாளை எதிர்காலத்தில் நம்மை எதிர்த்து நிற்க அத்தனை பேரும் டெபாசிட்களை இழப்பார் என்ற வரலாற்றை நாம் படைப்போம். அதற்காக வாருங்கள், வெற்றியை தேடித்தான் என்று உங்களால்